வணக்கம் யூவர்ஸ். இந்த வீடியோவில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அகத்தியர் மலைக்கு எப்படி போனோம், அங்கே போன இடத்துல எப்படி இருந்ததுன்றதை பார்க்க போகிறோம். நாங்கள் அகத்தியர் மலை போகிறதுக்கு அஜிமணி பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு 4 மணிக்கு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் ஒரு நாள் முன்னாடியே திருவனந்தபுரம் போயிட்டோம். திருவனந்தபுரம் போயிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டோம். அப்போ தான் காலையில் கிளம்பி பஸ்ஸை பிடிக்கணும். பஸ் ஸ்டாண்ட் தலையில் ரூம் எடுத்து பண்ணிட்டோம். ரூம் நாங்கள் வந்து பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கமாக இருந்ததுனால ரூம் நிறையா இருந்தோம். பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப காலியாக தான் இருந்தது. இது வந்து 5வது கிளாஸ் போகிறேன். பிளாட்ஃபார்ம் 5ல் வந்து நிற்கிது பஸ்ஸு.
லெமன் ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு 10 லெமன் 12 லெமன் இருந்திருப்போம். அதுதான் ஜூஸ் போட்டு அங்கே குடிச்சிட்டு போனோம். அது வந்து உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. வெயிட்டும் கம்மி, நமக்கும் ஈஸி. இதுதாங்க அந்த போனக்காடு ஸ்டாப்புங்க. நம்ம இறங்குனதுக்கப்புறம் அந்த பக்கம் 2 கிலோமீட்டர் பஸ்ஸு போகும்னு சொன்னாங்க. அதில் ஒரு 2-3 பேர் கூட போனாங்க. நாங்கள் எல்லோரும் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்கனவே வீடியோவில் பார்த்த மாதிரி அந்த பழைய காலத்து வாங்கண்ணா அந்த பில்டிங்லாம் இருந்ததுங்க. பூத் பங்களான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்ன யாரும் யூஸ் ஆகாமல் இருந்தது. உள்ளே போய்ட்டு மாடெல்லாம் போய்ட்டு சாமி போட்டுருந்தது. அப்படியே பார்த்துட்டே போனோம். அதில் நிறைய மிஷினரிஸ், பெரிய பெரிய மிஷினரி சாணி காய போட்டுருக்காங்க. இதுதான் அந்த எஸ்டேட்டா, பழைய காலத்து எஸ்டேட். பஸ்ஸுக்காக வராங்க. இதுதான் அந்த காலத்து டீ எஸ்டேட்டு. அது பராமரிப்பு இல்லாமல் இப்போ கிடக்குது. பெரிய இடம் தாங்க அந்த இங்கேருந்து 2 அந்த டேர்னிங் இது பண்ணுறாங்க இல்லையா, நம்ம அதில் தான் எடுக்கும் ஃபாரஸ்ட் ஆஃபீஸுக்கு. காலையில் டீ எஸ்டேட் இருந்துருக்குது. எவ்வளோ பெரிய மிஷின். ஓ, அவங்களுக்கு பவர் சப்ளை அந்த மிஷினரி ஆப்ரேஷனுக்கெல்லாம் வேணும்ல. கிளம்பிட்டாங்க. செம்ம ஜில்லுன்னு சூப்பராக இருக்குது. இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வழியும் கொஞ்சம் அழகாக இருந்தது. குளிச்சா வரைச்சிக்கும் பாலம், தண்ணி. அண்ணா உங்கள் பேர் என்ன? அழகாக இருக்குது. கோவிந்தசாமி. என் பேர் கோபிராஜ். ஆமாம், கோபி. நாராயணன் அவர். காலையில் நடக்கிறாங்க, முன்னாடி நடக்கிறவங்க காலையிட்டு படுத்தா நல்லா இருக்குன்னு தோணும். கிளம்பிட்டோம். எல்லாரையும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிட்டு நிறைய பேர் தனியாலாம் வந்திருந்தாங்க. நாங்கள் தான் 2 பேராக போயிருந்தோம். நிறைய பேர் டிக்கெட் கிடைக்காததுனால தனித்தனியாக எப்போ போலாம் கிடைக்குதோ அது மாதிரிலாம் போட்டு வந்திருக்காங்க. என்னென்னைக்கு கிடைக்குதோ அப்படியே செங்குத்தா எழுதுவீங்களா அதில்? அந்த பக்கம் ஒரு மலை இருக்குது, அந்த மலையில் வெயில் படுது. 6 மணி வரைக்கும் டைம் இருக்கணும். எதுக்கு? போய் மேலே சேர்றதுக்கா? மலை எவ்வளோ அழகாக இருக்கணும். பகல் ஃபுல்லாக ட்ராவல் வேணாமே, நாங்கள் அதை அவாய்ட் பண்ணிட்டோம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் டிக்கெட் கிடைக்கலையே. நமக்கு முன்னாடி நிறைய காருங்களாம் வந்து இருந்தது. எங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்து தான் கன்ஃபார்ம் ஆச்சு. அப்படியா? ஆமாம், அது இல்லாமல் தான் நான் இங்கே வந்துட்டு நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? சூப்பர். அவங்கக்கிட்ட நம்ம எடுத்து காசை கொடுக்கணுங்க. காசை கொடுத்தா ஃபஸ்ட்டு வாங்கி வச்சுட்டு எல்லாரும் உட்கார சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுன்னு சொன்னாங்க. எல்லாருக்கிட்டையும் காசை வாங்கி வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு டிஃபன் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க. இந்த ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளாக் டீ, பிளாக் காஃபி இதெல்லாம் தான் கிடைக்கும். இந்த பால்லாம் கொண்டு வர நார்மல் காஃபி டீ கிடைக்காது. இதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரீஃப் எடுத்தாங்க. எவ்வளோ தூரம், எப்படின்னா பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, மெடிக்கல் எமர்ஜென்சினா என்ன பண்ணணும் அப்படிலாம் சொல்லிவிட்டு ஒரு ப்ரீஃப் கொடுத்தாங்க. முடியாதவங்க ஏறாதீங்க இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அவங்க வச்சுருந்த நோட்ஸுங்க, போர்டு வச்சுருந்தாங்க. அதுதான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கோம். அடுத்தது இந்த காஃபி டீ ரேட்டு பாருங்கள். இது வந்து இங்கே சாப்பிட்றதுக்கு ஒரு மேலே நைட்டு தங்குறதுக்கு ஒரு கேம்ப் இருக்குல்ல, அங்கே தங்குறதுக்கு ஒரு ரேட்டுக்கு. அவங்க வச்சுருக்க ஆர்டர் படி ஒவ்வொரு பேப்பராக எடுத்து கொடுக்குறாங்க. அவங்க போனால் அவங்கள வச்சு செக் பண்ணுறாங்க, கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. சோப்பு, ஷாம்பு எந்த ஐட்டமும் எடுத்து போகக்கூடாது. ப்ரெஷ்ஷு, பேஸ்ட் மட்டும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அவர் தான் நம்ம கார்டு. மற்றபடி எந்த கார்டு கூட காட்டுக்குள்ளே கிளம்பிட்டோம் போட்டுட்டு செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. ஓகேங்களா? சொல்லுவாங்க ஒரு ஆரம்பம் அப்படி தான் இருக்குது. கார்டு வருவாங்கன்னு மொத்த எடிப்பாதையிலே போயிட்டுருங்க வரேன்னாங்க. யாரும் வரலங்க.
ஒரே காடாக 2 பேர் தான் போனதுனால காட்டுக்கு நடுவே 2 பேர் நாங்கள் அடுத்தவங்க கூட வெயிட் பண்ணாங்க. நாங்கள் பாட்டுக்கு முன்னாடி போக ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. நல்ல காடுங்க. டே 1 ஆஃப் அகஸ்தியர் மலை. ஆனால் வழி செஞ்சு வச்சுருந்தாங்க. அதாவது நடக்கிறதுக்கு வழி மிஸ் ஆகிடாமல் 2 பேர் இருக்கிறதுக்கு தான் போகிறோம். ஃபுல்லாக வழி செஞ்சு அவங்கள போய் வச்சுருந்தாங்க. ஜாயின் பண்ணணுமா? அது தடை மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நாங்களும் யாராவது வருவோம் பின்னாடி வந்து சேர்ப்பாங்க, இல்லை முன்னாடி இருக்கவங்கள போய் பிடிச்சிடலாங்கிற மாதிரி போய்கிட்டே இருந்தோம். இவ்வளோ பள்ளமாக இருக்கும். ரொம்ப நேரம் வரையும் யாருமே வரவே இல்லைங்க. ஒரே காடு. வடிவேல் சொல்கிறோம். கம்பு கீழே கம்புங்க. இடம்லாம் அழகாக இருந்தது. அந்த வடிவேல் சொல்கிற மாதிரி கோவால்னு கத்திக்கிட்டே தான் போனோம். கடைசி வரையும் யாருமே இல்லை. எல்லோரையும் எப்போ மீட் பண்ணுவாங்கிறத பின்னாடி சொல்கிறேன், பார்த்துட்டே வாங்க. சிக்னல் வருது இருக்கு. இடம்லாம் எப்படி இருக்குங்க? மரம்லாம் நல்லா உயரமாக இருந்ததுங்க. நாங்கள் போன சீசனில் மழை பெய்யலை, அதுக்கு முன்னாடியும் மழை பெய்யாமல் இருந்ததுனால வெயில் தான், நல்ல வெயிலுங்க. நாட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஃபால்ஸு தான். கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா வேலை பண்ணிருந்தது. மீன்லாம் இருக்குது தண்ணிக்குள்ள. ஆரம்பத்துலேயே ஒரு ஓடை, இது மாதிரி நிறைய ஓடைகள் இருக்குது. இப்போதைக்கு இது தண்ணி இருந்தாலும் இங்கே தண்ணி குடிக்கல, தண்ணி இல்லாதவங்க குடிச்சிக்கிறாங்க. இன்னொன்று சொல்ல மாட்டேன், என்ட்ரன்ஸு டாய்லெட் பாத்ரூம்லாம் இருக்குது. நீங்கள் போகிறதுலாம் போயிட்டு போகலாம். இது தண்ணியெல்லாம் பாருங்கள், டிஸ்பிள் கிளியராக இருக்குங்க. போய்ட்டு இந்த தொண்டை கட்டிக்கிட்டதுனால வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்குது. இது ஃபுல்லாக மொபைலில் தான் ஷூட் பண்ணேன். கொஞ்சம் வீடியோஸ் எங்கே அப்படி இருந்தாலும் கொஞ்சம் வச்சுக்கோங்க, பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். நாங்கள் எங்கே போனோம், எப்படி இருந்தோம், அதெல்லாம் கொஞ்சம் உணர பின்னாடி வருதுங்க. இது போகிற இன்ட்ரெஸ்ட்டில் எங்கள் பாருங்கள், அருவி பாருங்கள், பார்க்குறதுக்கே அழகாக பிரமிப்பாக இருக்கும். எல்லாத்தையும் அழகாக இருக்கிறதுலாம் நிறைய வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டோம். வீடியோ எடுத்ததுனால தான் டைம்ஸ் நிறைய ஸ்பெண்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட 4:30 மணிக்கு மேலே தான் அங்கே போய் சேர்ந்தோம். ஓம் கணபதி சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்புவாங்க. இதே மாதிரி தான் ரொம்ப தூரத்துக்கு இந்த ரோடு இருந்தது. மரங்கள்லாம் பெரிய பெரிய மரங்கள், பச்சை பசேல்னு காடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி தான் இருந்தது. அட்டை வரும் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. அது மழை பெஞ்சு ஈரமாக இருந்தால் தாங்க அட்டை வருமா. அங்கே போனப்போ நல்ல வெயில் சுட்டுருச்சு, தரையெல்லாம் காஞ்சி போயிருந்தேன். நல்லா அட்டை பூச்சி எதுவும் வரல, தப்பிச்சிட்டேன். நான் சாமி நினச்சிட்டேன். சின்ன சின்ன செடிகள் பூக்கள்லாம் அழகாக இருந்தது. 1/2 மணி நேரம் மேலே ட்ராவல் பண்ணி, அதாவது இது வந்து இன்டர்மீடியட் கேம்புங்க, தங்குற கேம்ப் கிடையாது. போகிற வழியில் ஏதாவது ஒன்றா பார்க்கணும். 16.5 கிலோமீட்டர் இருக்குதா மொத்தமாக கேம்ப் 2. இந்த மாதிரி அங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கலைங்க. நாங்கள் நல்லா இருந்தோம். எங்கேயாவது உட்காந்து தண்ணி கிண்ணி குடிச்சிட்டு பிஸ்கட் வாங்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருந்தோம். இந்த பாருங்கள், இந்த பூவெல்லாம் பார்க்குறதுக்கு அழகாக இருந்தது. அதனால் அதையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு பக்கம் பார்த்தா பள்ளமாக இருக்கும், இந்த பக்கம் பார்த்தா மலையாக இருக்கும், மரமாக இருக்கும். மோஸ்ட்லியான இடங்கள்லாம் தண்ணி ஓடின இடங்கள் மாதிரியும் இருக்கும். மழை பெஞ்சால் தண்ணி அதிகமாக ஓடி இருக்குங்க. பார்த்துவாங்க. இங்கேருந்து கேம்ப் போகிற வரையும் நிறைய இடத்துல தண்ணி கிடைக்குங்க. அதனால் இது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் செகண்ட் டே தான் ரொம்ப கஷ்டம் நமக்கு. அங்கே தண்ணி கிடைக்கிறதே கம்மி. ஏன்னா அந்த சீசன், அந்த மாதிரி சீசன் தான் நம்மளை விடுறாங்க. மழை சீசனில் விட்டால் நமக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் எல்லா சீசனும் அங்கே அலோவ் பண்ணுறாங்க போல இருக்குது. அதுக்கு தனியாக நம்பர் கொடுத்துருந்தாங்க. அங்கே பேசிவிட்டு நீங்கள் புக் பண்ணிவிட்டு போகலாம். இது மாதிரி காஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது போல இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குமா. அது போல் நீங்கள் டீமாக போனீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணிவிட்டு போனீங்கன்னா கார்ட்ஸ் உங்கள் கூடவே வந்து மேலே கூட்டி வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் எப்போவுமே ஆஃபீஸில் அங்கே தான் வேட்டையாட வரவங்க, திருட வரவங்களாம் கண்காணிக்கிறதுக்காக அவங்க தங்கியிருக்காங்க. அந்த இடம் நல்லா தாங்க இருந்தது. அவ்வளோ அந்த பெரிய காட்டுக்குள்ளே சமைச்சு கொடுத்துட்டு தங்கிக்கிட்டு அவ்வளோ பெரிய ஷீட்டு போட்டாங்க. எப்படி போட்டாங்கன்னு ஒரு பிரமிப்பாகவே இருந்தது. கொஞ்சம் வலிக்கிட்டு
ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு போன பேக் பேக்கே எடுத்துகிட்டு போக முடியல. எப்படா கேடிவி போகணும் முடியல நண்பர்களே. சுமார் 1 மணி நேரம் வந்திருப்போம். அழகாக 10:30 விட்டாங்க. இப்போ மணி 11:30 ஆகுது. சூப்பராக இருக்கும். காலைல 7 மணிக்கு வர சொன்னாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு மரம் தான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க அங்கே என்ன அப்படி இருக்கும் மலை அருமையாக இருக்குது. காற்று வெயில் அப்படியே ஒரு வாசனை வருதுங்க. என்ன வாசனைன்னே தெரியல. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், யானை சாணி. யானை தண்ணி குடிக்க வந்திருக்குது. கொஞ்சமாக இருக்குது சாணி. ஒரு யானை வந்திருக்கும் போல இருக்குது. இங்கே தண்ணியே இல்லை, ஆனால் தண்ணி குடிக்க வந்திருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்கணும். கேம்புக்கு யானை வந்ததும் வெயிட்டு போட்டு வரணும் தான் சொன்னாங்க. ப்ரோ எப்படி இருந்தது? செம்ம சூப்பரா? அடுத்த வாட்டி கண்டிப்பாக. ரைட்டு பார்ப்போம். ஏங்க இலையெல்லாம் சூப்பராக இருக்குது. ம் கரெக்ட் டைம். பக்கத்தில் அருவி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சத்தம் கேட்குதா உங்களுக்கு? நிறைய லேடிஸ் ரெடி போயிருந்தாங்க. அவங்கள வீடியோ எடுக்க மாட்டாச்சு. இப்போ ஒரு பொண்ணு வராங்க. நான் கேட்டு பார்ப்போம். Hi ma'am, how was the trekking? You can ask him. It was nice. Hi sir, your name? Anandu. Ananta. It is safe for ladies? Yeah, it is safe. That's why I asked her. He escaped. How was the experience? It was so good. Like, it's hard on the second day, but still, if the climate is good, then it's fine. You saw the elephant? Elephant, no. Somebody told. Yeah, somebody saw the elephant, but not us. Yeah, yesterday night the elephant came to. Yeah, today morning as well. Huh. Today morning as well, elephant was there. And where are you guys from? Chennai only. Okay. You are from? Trivandrum. Great, great. Thank You are doing regularly? Doing? Regularly? I mean yearly? Aksargudam, this is my first time. Oh, I have went to other trips. great, great. Thank you. Great, yeah. Thank you so much. Yeah, thank you. கிட்டத்தட்ட வந்துட்டோம். അങ്ങനെ പിടിച്ച് പുറത്ത് താങ്ങി அப்படி தான் போகணும் பிரதர். அங்கே பார்த்தா அதே மரம். இங்கே எது கயிறு கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கிறதுனால பாறை அழகாக இருக்கா. மரத்தை எல்லாம் பாருங்கள், எவ்வளோ பெரிய மரம், எவ்வளோ பெரிய மரம் பாருங்கள். இங்கே பாருங்கள் கயிறு கட்டியிருக்காங்க. கயிறை பிடிச்சி சேஃப்டியாக போகிறதுக்கு. தண்ணி சூப்பராக இருக்குது, தெளிவாக. தண்ணியில் நிறைய மீன்கள்லாம் வருது. வரே அழகு அழகு. கால் வச்சா சில்லு நல்லா சூப்பராக இருக்கும்.
அருவி பெரிய தண்ணி போகிற மீன் போடுறதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த தண்ணி போட்டு எடுத்து வந்தது இங்கே கேம்புக்கு தான் கொண்டு வராங்க. பேஸ் கேம்ப் 3 கரம நாயார் அகஸ்தியர் கூட இன்னும் 14 கிலோமீட்டர் போட்டு. ஓ இங்கே டாய்லெட்லாம் இருக்குது. ஓ அந்த டேங்க்குக்கு தான் தண்ணியை தேங்க போல இருக்குது. ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போகலாமா? அந்த பக்கத்துலேருந்து தான் நம்ம வந்தோம். பாருங்களாம் பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு. பெருசாக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மரம் விழுந்து கிடக்கு பாருங்கள். இங்கே தான் கொஞ்சம் நாங்கள் சாப்பிட போகிறோம். அவ்வளோ பெரிய மரத்துலேருந்து ஏலியன் ஏதாவது வெளில வந்தால் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். இங்கே பாருங்கள் காளான். இந்த மரம் ஃபுல்லாக காளானாக தான் இருக்குது. பாருங்கள் மலை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அந்த பின்னாடி இருக்குது அதுக்கு தான் போகணும். அந்த மலைக்கு தான் போகணுங்க. அதுதான் அகத்தியர் மலை. தெரியுதா? எனக்கு கிளாரிட்டி ஒன்றுமே தெரில. அந்த கடைசி அந்த கடைசி வரைக்கும் அப்புறம் வந்து இந்த அருவி இருந்தது. குளிக்கிறதுக்கு வசதியாக இருந்ததுனால நானும் எனக்கு குளிச்சுட்டு தான் போனேன். செம்ம ஜில்லுன்னு இருந்தது இந்த தண்ணி. அட்டப்பூச்சி இருக்குன்னு சொன்னாங்க. யாரும் நான் ஒருத்தர் வந்து தண்ணியில் படுத்துருக்குள்ள இந்த தண்ணியை படுத்துருந்தாங்க. அவருக்கு வந்து 4-5 அட்டைப்பூச்சி கட்சின்னு சொன்னாங்க. லேடிஸ்லாம் குளிக்குதுங்க. அது வீட்டு தண்ணி வந்து குளிச்சுட்டு கீழே வந்துட்டாங்க. நான் குளிக்கணும். தள்ளி விடணும். இதெல்லாம் தண்ணியை பிடிக்கணும் நம்ம. இது எந்த தண்ணியோட
திரும்ப போதும் வேஸ்ட் இல்லாம போகிற வழிகள்லாம் நிறைய இடத்துல இந்த மாதிரி அருவிகள் இருந்தது. அந்த இதையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் அருவி இருக்காதுங்க, ஒரே ப்ளைனாக இருக்கும். வெயில் மண்டையை பழக்கம், அதுவும் வரும் பாருங்கள். எவ்வளோ பள்ளம், எவ்வளோ ஓரமாக போகுது பாருங்கள். அதில் குரோட்டன்ஸ் அது பிச்சுட்டு போயிடுமா? இன்னும் இருக்கும். இந்த இலையை பாருங்கள், சிவ சார். இந்த அப்படி லெஃப்ட் சைடில் இந்த இலையை பாருங்கள், செடியை. மிளகு ம், கொடி. ம், இது அதுவா? இந்த பக்கம் இருக்குது. ஆமாம், வாங்க வாங்க, இந்த பக்கம் போனோம். இது தாண்டினோன்னே இன்னும் அகஸ்தியர் குளம் போகிறதுக்கு 10.5 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ 10 கிலோமீட்டர் நடந்து வந்துருக்கோமா? அப்படியே அந்த பக்கம் நடந்து போகணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஏறவே முடியல, மூச்சு வாங்குது. வெயில் வேறு, உச்சி வெயில் மண்டையை பழகுது. ஃபுல்லாக கல் ப்ளஸ் ஸ்லோப்பு. ஆனால் இந்த பக்கம் வியூஸ்லாம் பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே அப்படியே மெய் மறக்க வைக்குதுன்னு சொன்னாங்களே, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மூச்சு வாங்குது. இப்படிதான் இருக்குது. ஐயா அப்பா, அந்த பக்கம் பாருங்க. இது நம்ம எங்கே போய் எந்த பக்கம் போகிறது? இந்த பக்கம் தான் போகணும். நடந்து நடந்து பாதையெல்லாம் சூப்பராக தடம் தெரியுது. ஆளே இல்லைன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் 2 பேர் 3 பேர் தான் வரோம். இப்போ தான் அந்த டீம் நாங்கள் ஸ்லோவாக ஆரம்பிச்சோன்னா எங்களுக்கு பின்னாடி வந்து டீமில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. எங்களால் முடியல, ரெஸ்ட் எடுக்கிறாரு. நின்னா நிற்கணுன்ட்டே இருக்கணும், முடியாதுன்னு சொல்லி கொஞ்சமாக நடந்து போயிட்டே இருக்கேன். மூச்சு வாங்குது. ஓகே, கட் பண்ணிக்கலாமா?
ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப செங்குத்தான பாதையாக இருக்குது. ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. அதை விட அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கல்லாக இருந்தது, ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இருந்தாலும் ஏற முடியல, ஸ்லோவாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு கண் கோடி வேணும்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. நடக்கிற பெயின்லாம் இதை பார்த்தாலே பறந்துடும் சொல்ல தோணுது. ஆனாலும் கால் வலிக்குது. ரொம்ப ஸ்லோவாக இருக்குது பாஸ். அவன் நிற்கிறது தெரியுதா? 45 டிகிரிக்கு மேலே ஏறுது. ஏதோ ஏறி போயிட்டுருக்கேன். அழகாக பூக்க ஆன் ஆஃப் பண்ணிட்டேன். நம்ம கடந்து வந்த பாதைகளை பாருங்கள், தெரியுதா? அங்கே வரையும் கடந்து வந்துடும். செமையாக சத்தம் கேட்குது. அங்கே தான் போகணும். இந்த இருக்க வழி இது பாருங்க. மழை பெஞ்சா காட்டாறு மாதிரி ஓடி வரும் இல்லையா? இந்த வழியாக வந்திருக்கும் போல இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தான் நமக்கு பாதை வச்சுருக்காங்க. எப்படி பள்ளமாக இருக்குது பாருங்கள். யானை இருக்குது கேர்ஃபுல்லாக போங்கன்னு சொல்கிறாங்க. எங்கே இருக்குன்னு தான் தெரில. உங்கள் கண்ணுக்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? யானையை பார்த்தா யானை வருதுன்னு சொல்லுங்கள். இது அகஸ்தியர் மலை டோரா புஜ்ஜி. மலை, ஓடை, அருவி, தண்ணி, கல், மண், பாறை எல்லாத்தையும் தாண்டி போனால் அகத்தியர் மலையை காணலாம். What a beautiful view. சில வெயில் மண்டையை போகுது. சத்தம் கேட்குதா? காற்று சத்தம்.
நானும் தண்ணி குடிக்க வர இடமா இருக்கலாம். தண்ணி நிறைய இருக்குது, அதனால யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. யானை தண்ணி குடிக்கிற இடம். இனிமேல் நம்ம போகிற டீப் ஃபாரஸ்ட் தான். கரடி யானைலாம் இருக்கும். அமைதியாக வாங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. பூச்சி பூச்சி அவர் நின்று பார்த்துட்டு போகிறாரு. யானை இறங்கிருமா? அந்த இலையை பார்த்தாலே யானை நினச்சி பயந்துட்டேன். இந்த இலை இல்லைங்க, அங்கே மேலே இருக்க பாருங்க. அதுவும் இல்லை, கட் பண்ணிக்கிறேன். ஆமாம், வாங்க வாங்க வாங்க, கமான் கைஸ், வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். எந்த பக்கமா? அந்த பக்கமா? தேங்க்யூ. இந்த பக்கம் தான் போட வழியில் அடிச்சு வச்சுருக்காங்க. நீங்கள் தான் ஃபயர் பண்ணுறீங்களா? யானை இருக்கா? நடக்கவா? நிற்கவா போவா? இது வச்சா யானை வராதா? இது சுற்றுலையும் வராது. ஓகே, தேங்க்யூ. பார்த்தீங்களா, யானை வருதா? யானைக்கு அதான் நெருப்பு அடிக்கிறாங்களா? இந்த புகைக்கு வராதான் யானை. எல்லாத்தையும் நம்பர் வாங்கிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, போயிட்டு எல்லோரும் அவங்க வீடியோ போட்டோம். ஷியோர், போட்டுடலாம். மொபைல் மெமரி ஃபுல்லாகிடும்.
ஆனால் ஹைட்டு போகுது. என்ன அதுக்கு தானே இருக்கிற ஃபோட்டோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம நண்பர் ரவி தான் கேமரா எடுத்தார். கொஞ்சம் இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் நடக்கிற மாதிரி நான் வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்தார். தேங்க்ஸ் ரவி. கிட்ட வந்துட்டாங்க கேம்புக்கு. கேம்ப் கிட்ட வந்துட்டோம். இப்படி தான் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு முன்னாடி ஒரு பேக்கு, பின்னாடி ஒரு பேக்கு, ஒரு கையில் குச்சின்னு நடக்க முடியாமல் இந்த கேம்ப்பு சரி இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக நடந்து வந்தேன்னு வச்சுங்களேன். அப்படியே அந்த போர்டை பக்கம் கை காட்டுங்கண்ணா, அப்படியே எடுத்து காட்டுங்க. எல்லா இடத்துலையும் இந்த கீப் சைலன்ஸ் போர்டு வச்சுருக்காங்க. அமைதியாக போனால், நம்ம சத்தம் போட்டு போனால் மிருகங்களை அதை அட்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக. இதுதான் ரவி, பார்த்துக்கோங்க. பாருங்க நண்பர்களே, அங்கேயும் கொளுத்தி வச்சுருக்காங்க. வழியாக வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஃபோட்டோ எடுக்கலாம் கண்டிப்பாக. இல்லை ஃபோட்டோ எடுக்கலாம். இதில் தான் இதுக்கு போகணும், மேலே போகணும். வந்தாச்சு. இந்த பக்கம் பேஸ் கேம்ப்பு 7 இருக்குது. இவங்களாம் நம்ம கூட டீமாக சேர்ந்துருக்காங்க. அங்கே நிற்ப எனக்காக நடுவில் அந்த பன்னீர் போட்டாங்கண்ணா, அது இரிட்டேட் ஆகும். அப்படியா? எனக்கெல்லாம் பயங்கர இரிட்டேட் ஆகும். அது இந்த அது நீங்கள் போகிறப்போ சீரியலில் கலைக்கிறாங்களா, அப்போ போட்டால் கரெக்டாக இருக்கும். இதை பாஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு வேறு சினிமா வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்க்க பார்க்குறது தான் கேம்ப்பு. அதுக்குள்ளே போகும்போது நீங்கள் போங்க நான் வீடியோ எடுக்கிறேன் திரும்பவும் தம்பி வாங்கிட்டாரு. அங்கே பாருங்கள் கேட்லாம் போட்டு செக்யூராக வச்சுருக்காங்க, விலங்குகள் எதுவும் வராமல் இருக்கணும்னு. வந்துட்டாங்க. ஒரு 4:30 இருக்கும் வந்து சேர்ந்துட்டோம் கேம்புக்கு. ஐயோ என்னோட ஃபார்ம் அங்கே வந்துடுவாங்கல்ல. ஃபார்மெல்லாம் வர்றதுக்கு இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுது. இல்லை அப்போதான் இந்த கேம்ப் என்ட்ரி ஆனோடனே நம்ம ஃபார்ம் அங்கே அவங்ககிட்ட கொடுத்துடணும். கொடுத்துட்டு நம்ம பேரெலாம் என்ட்ரி போட்டுக்கணும் சார். என்ட்ரி போட்டு பேக்கு கொண்டு உள்ளே வச்சுட்டு அப்படி சுற்றி நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடி ஒரு ஓடை இருக்குது, குளிக்கலாம்னு சொன்னாங்க. இந்த அழகெல்லாம் அப்படியே கவர் பண்ண முடியாது, வெளிச்சத்தில் போனால் குளிக்க முடியும், கொஞ்சம் லேட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் உடனே அந்த பக்கம் வந்தோம். இதாங்க அகத்தியர் மலை. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த இடம். இதாங்க கேம்ப்புக்குள்ளே வந்துட்டோங்க. கேம்ப்புக்குள்ளேனா இப்படி தான் இருக்கும். ஷெட்டு போட்டு கீழே ஒரு சின்ன பெட்டு போட்டிருப்பாங்க. 3 பேருக்கு 2 பெட்டு கணக்கு சொல்லுவாங்க.
அங்கே பேகை வச்சுட்டு அகத்தியர் மலை ஈவினிங்கில் திடீர்னு பனி மூட்டமும் வந்து முடிச்சுங்க. அதை வீடியோ எடுத்தோம். ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். மேகங்கள் கருக்குது, அகத்தியர் மலையை மறைக்கும் மேகங்கள். இதே தான் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம், அப்படி அழகாக இருந்தது. வேகம் கிராஸ் பண்ணுது பாருங்க. வேகமும் நாங்களும் ஒன்றா இருக்கோம். அங்கே பாருங்க, இதான் நாங்கள் தங்கி இருக்கிற பேஸ் கேம்ப். இது பேஸ் கேம்பா ஷெட்டுக்கு. ஜில்லுன்னு இருக்குதுங்க, ஜில்லுன்னு ஆகுதுல்ல உடம்பு. வீட்டுக்கு போய் நேசம் கொடுத்தாங்க. ராத்திரி பத்தரோட மூணு ஹலோ 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 சென்டி ஜியோ ஒரு மாதத்தை இதுதான் நாங்கள் ஷெட்டுக்கு போகிற வழியை பார்த்தீங்களா எப்படி இருந்தேன். இந்த ஒரு மரத்தில் தான் நடந்து போனோம். மேலே மேகத்தை பாருங்கள் என்ன வரைக்குது. இது நைட்டு சாப்பாடுங்க. ஹிந்தியில் நீங்கள் எனக்கு வாய்ஸ் கொடுங்க. வருத்தம் சூப்பராக இருந்துச்சுங்க. இது நாங்கள் நைட்டு கேம்பில் 2 ஷெட்டு இருக்குது, லேடிஸுக்கு ஒன்று ஜென்ஸுக்கு ஒன்று, அது மாதிரி 2 ஷெட்டு இருக்குது. லைட்டு போட்டிருக்காங்க. வானத்தில் தெரியுதா? உங்களுக்கு எதுவும் தெரியாது, எனக்கு தான் தெரியும். நட்சத்திரம் இருக்குது. காலையில் 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடலாங்க. 3-4 மணிக்கெலாம் குளூரில் எழுந்திரிச்சிடுவோம். பின்னாடி டாய்லெட்டு பாத்ரூம் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. வரிசையில் நின்று டாய்லெட் போய்ட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பாடு 6:30 ரெடி ஆகிடும். நீங்கள் 7 மணி 7:30க்குள்ளே சாப்பிட்டுட்டு 7 மணிக்கெல்லாம் திறக்க ஆரம்பிச்சிடுவாங்க. யானையெல்லாம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு அலோவ் பண்ணிடுவாங்க. திரும்ப மலைக்கு ஏறலாம் எல்லோரும். இதான் நம்ம கேட்டு இன்னும் ஓப்பன் பண்ணால் கிளம்ப வேண்டியதான். டீம்லாம் டீ காஃபி சாப்பிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கும். அவங்க தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ரிட்டர்ன் போகிறவங்க அங்கே தான் டோக்கன் வாங்கிட்டு போகணும். காலையில் கொடுத்த டோக்கன். எனக்கு மட்டும் ஸ்பெஷல் டவர் கிடைக்கும். இதை சாப்பிட்ற இடம். பூரி ஃபோட்டோ எடுக்கல. காலையில் மணி 7:30 மேலே ஏற அலோவ் பண்ணிட்டாங்க. 7:30. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோமோ போயிட்டு அங்கே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். 12 மணிக்கெலாம் ரிட்டர்ன் அனுப்பிச்சி விட்ருவாங்களாம். 12 மணிக்குள்ளே போவேன்னாங்க. 12 மணிக்கெலாம் அங்கே 12 மணிக்கு மேலே அங்கே யாரும் நிற்கிறதுக்கு அளவு கிடையாது. 12 மணிக்கு நீங்கள் ரீச் ஆகுதுன்னா எங்கே இருக்கீங்க அதே அனுப்பிச்சி விட்ருவாங்க, அவ்வளோதான். ஓகே. எங்களுக்கு முன்னாடி ஒரு டீம் போயிட்டு இருக்குது. போகிற டீமோட கலரை காணும். கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இன்னும் இதுக்கு மேலே டஃப்பெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம்.
செங்குத்தாக இருக்கு பாருங்க. செங்குத்தாக இருக்குது. இதை ஃபஸ்ட்டு சொன்னேன். பார்க்குறதுக்கு சின்னதாக இருக்குது, செம சவுண்டுங்க. அவங்களுக்கு பெரிய அருவி இருக்குன்னு நினச்சிட்டோம். விட அந்த மலையில் தான் ஏறணும். அதான் நாங்கள் திரும்பல தெரியுதா? மலை மலை தெரிய மாட்டாங்க. அந்த மாதிரி மேலே போகணும். இந்த நம்ம நண்பர்கள்லாம் வர்றாங்க. இப்படி வந்து இப்போ இந்த பாறையெல்லாம் பாசியாக இருக்குது. அவ்வளோ தண்ணி வந்துருக்குது. இந்த மாதிரி பாறையில் தான் நடந்து போகணும். விழுந்தால் கை கால் உடஞ்சிடும். பார்த்து கேர்ஃபுல்லாக வரணும். ம் பாறையாக இருக்குது, கேமரா வச்சுட்டு ஏறுங்க, கேர்ஃபுல்லாக ஏறுங்கன்னு ஃப்ரெண்டு சொல்கிறாரு. திருச்சிற்றம்பலம். ஒரு அற்புதமான ப்ளூ கலர் ஷர்ட் தெரியுதா? போட்டோவா? சரி சரி சரியா சரியா. அருமையான வியூ பாருங்க. இது எங்களுக்கு செல்ஃபி பாயிண்ட் பாருங்க. செமையான இடம், செம்ம அழகாக இருக்குங்க சுற்றி பார்க்குறதுக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டோங்க. வீடியோ ஃபோட்டோஸ் வேறு வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அது மேலே ஒரு முட்டை தெரியுது இல்லையா? அதான் அங்கே திரும்பலன்னு சொல்கிறாங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் பாருங்கள். வீடியோ மட்டும் போடலான்னு வச்சுங்க. நீங்கள் வாங்கி போடுங்க. அப்புறம் வெயில் ஒரு பக்கம் வந்திருக்கு, ஒரு பக்கம் நிலவு அருமையாக வந்திருக்கு. செம்ம ஜில்லுன்னு காற்றடிக்குதுங்க. ஒரு கம்பி கட்டி வச்சுருக்கேன். தப்பி தவிர அந்த பக்கம் போனால் பள்ளத்தில் வந்துடும். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எவ்வளோ வேலை பார்த்துருக்காங்க பாருங்கள்.
இதுதான் எங்களோட பேஸ் கேம்ப். அதுலேருந்து அவ்வளோதான். இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. லைட்டாக கவர் பண்ணிக்கிறேன். பார்த்துப்பா. ஹாய். இதான் போகணும். இந்த சிக்னல் கிடச்சிது. நாங்கள் ஆமாம் இந்த கல்லுக்கு நடுவில் தான் போகணும். பச்சை பசங்க இருக்காங்க. ஆமாம், அதுக்கு ஆப்போசிட்டில் கல்லில் தான் ஏறி போகணும். அந்த போராட பாருங்க நம்ம நண்பர். இந்த ஸ்பாட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வலிக்கு விழுந்தாலும் அந்த பள்ளத்தில் தான் விழுணும். அந்த பாருங்கள், அந்த மேடம் கூட வராங்க. ஒரே பாறையாக இருக்குது. அந்த மலை மேலே தான் ஏறணும். அங்கே தான் பிடிக்கலாமா இருங்க. அந்த அங்கே ஆரம்பத்தில் உட்காந்துருக்காங்களா மேலே. இது பிடிக்க வேணாம்ப்பா. புழு செத்து கிடக்குது. ம். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாமிரபரணி ஆறு உருவாகிற இடம்னு சொன்னாங்க. அந்த தண்ணியே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சிகப்பாக அந்த காப்பர் இது படிஞ்ச மாதிரி தான் இருக்கும். வழுக்குப்பாறை ஏறி போனோம். ஏற போகிறோம். சொல்கிறாங்க. ஏண்டி இதானா பாதை? அதில் தான் எல்லாம் போகிறாங்க. யாராவது போனாலும் முடியலையா? முடிஞ்சிருச்சு. மொழி எடுக்கிறதுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு போவாங்கம்மா. எவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க பாருங்கள். கோயில் கற்றுது. ஒரு ஆள் வராத இடத்துல இது மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. பார்த்துங்க நண்பர்களே. கள்ளி செடி நாட்டுக்குள்ளே இந்த கல்லியெல்லாம் அழிச்சிட்டாங்க. காட்டுக்குள்ளே கள்ளி மரம் இருக்குது. மரமாக இருக்குது மரம் செடி. இந்த பாதையில் தான் வரணும். அங்கேயும் தான் வரணும். பாருங்க, மூலிகை பூக்கள்டா. இல்லைடா இந்த பாறையில் தான் ஏறணும். அப்படி இருக்கு பாருங்க. அப்படி ஏறி அப்படி வரணும். இது கூட வீடியோ எடுக்க முடியாது, வைக்கிறேன். போங்க சங்கரி டே.
ஒரு சின்ன ரோப் போட்டிருந்தாங்க, அதை தாண்டி வந்தாச்சு. வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ரோப் ஏற இன்ட்ரெஸ்ட்டில். அதுக்கடுத்து இதுமாதிரி குட்டி குட்டியாக பாறையாக தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் பாசி பிடிச்சிருக்குதுங்க. அங்கே தான் போகணும். அடுத்த ரோப் வந்தால் மறக்காம வீடியோ எடுக்கணும். அதுக்குள்ள ஒரு பூ இருக்குது. எப்போ நல்லா தெரியுமா தெரியல. ஆமாம், அங்கே வேறு அதே பூ தான். காய் காய். அவளோட எதிர்பார்த்த கயிறு போர்ஷன் வந்துச்சு. போன கயிறு தான் எடுக்காம விட்டான். இந்த கயிறு அதை எடுப்போம். இப்படி தான் கஷ்டப்பட்டு ஏற வேண்டியதாக இருக்குது. எந்த பக்கம் ஏறுறதுன்னு டிசைட் பண்ணி ஏற வேண்டியதாக இருக்குது. இங்கே குச்சி போட வேண்டியதானா? எடுத்துகிட்டு போகணுமா? எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியலையே. வேண்டாம். கையில் கம்பு கயிறு. ஏறுற இடம் அப்பா வந்து விழுந்துச்சு ஒரு கல். பார்த்து கொஞ்சம் நின்று வாங்க. நான் என்ன குச்சி வச்சுருக்கேன், இடிச்ச போகுது கண்ணில். அடுத்த ரோப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செம்ம டயர்டு, முடியல. கொஞ்சம் நேரம் உட்காந்ததுக்கப்புறம் எந்திரிக்கவே முடியல. ஓகே, ஃபோனை பேக்கில் வைக்கிறேன். அதான் 5 தலை நாகம்னு சொல்கிறாங்க. இது 3வது ரோப்பு. இன்னும் 2 ரோப்பு இருக்குன்றாங்க. சரிதா? இதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க முடியாது, முடிஞ்சால் எடுக்கிறேன். இதில் நான் அது மேலே என்ன 2 ரோப்பு இருக்கா? ஓகே பாய். இதுக்கு பயமாக இருக்குது. அந்த வியூஸ் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப முடியல, பயமாக தான் இருக்குது. இவ்வளோ கொட்டுறமா இருக்கும்னு நினைக்கல. கடைசி ரோப்பிட்டு வந்துட்டோம். கொஞ்சம் மேலே பார்ப்பேன். அங்கே பாருங்க, பசங்க ஏறிட்டாங்களா? ரைட்டு. அப்படி நம்மளை வீடியோ எடுக்க சொல்லி ஏறும்போது அது இறங்கி வராது பாருங்க. சைடில் வாங்க ப்ரோ. அப்படி தான் பின்னாடி ரிவர்ஸ். அதுக்கு மேலே கடைசி ரோப்பு ஏறியாச்சு. சூப்பராக இருக்குது. செம காத்தடிக்குது.
ஒரு வழியாக 2 நாள் கஷ்டப்பட்டு மேலே வந்து அகத்திய மாமுனியை பார்த்தாச்சுங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். செமையான பிளேஸ், நல்ல அமைதியான இடம். அந்த இடத்த சுற்றி நிறைய குப்பை போட்டிருந்தாங்க. அதாவது எண்ணெய், திருநூறு, குங்குமம், ஊதுபத்தின்னு பாக்கெட்டாக எடுத்துகிட்டு போய் சாமிக்கு ஏற்றி வச்சுட்டு அங்கேயே போட்டதுனால அந்த இடம் ஃபுல்லாக குப்பையாக இருந்தது. அதனால தான் இவங்க இப்போ எதுவுமே அலோவ் பண்ணுறதில்ல. ஃபஸ்ட் டைம் அகத்தியர் மலை வந்திருக்கோம். ஃபுல் வீடியோ கவர் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த வீடியோவை ரெஃபரலாக வச்சுக்கோங்க. அகத்தியரோட பேக் சைடு தம்பி, இங்கே தண்ணி இல்லையா? தண்ணி 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 அவங்க கிட்ட இல்லையா? யார்கிட்ட? அண்ணங்கிட்ட, கணேசன் இல்லைப்பா, யாருக்கிட்டையும் தண்ணி ഇല്ല ദൈവമേ, ഞാൻ താഴെ ആൻറ്റി എടുത്ത് പറഞ്ഞു இங்கே தண்ணி வரும்னு சொன்னாங்க. அந்த காடு கிட்ட கேட்டிங்களா தண்ணி வருமான்னு? വെള്ളം ഉണ്ടെന്ന് പറഞ്ഞാൽ കയറി വരാൻ പറഞ്ഞു. நாராயணன் இறங்குறாரு பாருங்க. ரெண்டு கையும் பிடிச்சிக்கோங்க, கையை சவுத்தில் வைக்காதீங்க, காலை மட்டும் இறக்கி வைக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலையில் 8 மணிக்கிட்ட பார்த்ததுக்கும் இப்போ மணி 2 மேலே ஏறிட்டு பாய்ச்சி வந்து திரும்ப வந்துட்டோம். அங்கே ஒரு தண்ணி தெரியுதா? தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ காலையில் அதெல்லாம் தெரியல, இப்போ நல்லா தெரியுது. அங்கே பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரெக்கார்ட் பண்ணேன். நாலாவது முடியல. 11 ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ மேலே போகும்போது 12 கிட்ட ஆச்சே. அங்க மேலே நீங்க வந்து 11 மணிக்கு கீழே இறங்கி போயிட்டீங்க. 11, 12 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இறங்க ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல தான் நாங்களே போனோம். 12க்கு இறங்கிட்டேன். இறங்கும் போது தானே உங்களை பார்த்தோம். நீங்க வந்தது 11:30 கீழே இறங்கணும். இது 3வது நாள் காலைங்க. டாய்லெட்டுக்கெல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. இது டாய்லெட்டுக்கு பின்னாடி தான் பாத்ரூம்ஸ் இருக்குது. ஆதித்யா 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 அது நிலவுங்க, சூப்பராக இருக்கா. நான் நாள் காலையில் ரிட்டர்ன் போகும்போது நம்ம கொடுத்த பாஸை வாங்கிட்டு போகணும். அவங்க நோட் பண்ணிவிட்டு எல்லோரும் இருக்காங்களா, யார் யார் கிளம்புறீங்க நோட் பண்ணிவிட்டு
அப்புறமா தான் இந்த ஃபார்மை நம்ம கையில் கொடுப்பாங்க. இந்த ஃபார்மை அவங்க சீல் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, இதை கொண்டு நம்ம கீழே கொடுத்துட்டு யார் யார் வந்தோங்கிறத அவங்கக்கிட்ட காமிச்சிட்டு தான் கீழேருந்து கிளம்பணும். கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கும். கார்ட்ஸு செக் பண்ணிவிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் நம்மளால் வந்து மணி 7:30 ரோடு கிளியராக யானைகள் விலங்குகள் நடமாட்டம் இல்லையான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்மளை வெளியில் அலோவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ணிட்டாங்க, கீழே போகிறதுக்கு தான் நான் அலோவ் பண்ணல. அதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கார்ட்ஸ் வந்தால் தான் விடுவாங்க. கிளம்பிட்டோம். பை பாய். 3rd டே மார்னிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வழியே கிளம்ப வேண்டியதுதான். அங்கே பாருங்கள் குருவி பாய் சொல்லுது. பை பாய். போகலாமா? அந்த பக்கம் மேலே ஏறவங்க போகிறாங்க. டே 2 அவங்களுக்கு, எங்களுக்கு டே 3. நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். வந்துட்டாப்புல ஜான் ஆக போகிறான். டான் ஆக போகிறான் ஜான். நீங்கள் 2 பேர் நிற்கிறீங்களா? இருக்கா எடுக்கலாமே. அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணு. அப்புறம் கட் பண்ணி சூப்பர். ஹாய் காட்டுங்க. ஃபோட்டோவா? அடுத்தது எங்கள் ஜான் ஃப்ரம் சென்னை சென்னை. திருவள்ளூர். சூப்பர். அப்படியே பேர் சொல்லுங்கள் ப்ரோ. பேர் ஊர் சொல்லுங்கள். பூஞ்செழியன் சென்னை. பூஞ்செழியன் சென்னை. அண்ணா பேர்? Hi viewers, Karthikeyan from Chennai. சூப்பர். தேங்க்யூ. ரவி கணேஷ் எழுதியாச்சு. பாய் பாய். எல்லாம் கிளம்பிட்டோம். பார்ப்போம். அடுத்த ஒரு ட்ரெக்கிங்கில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. மயில் கத்துது. மயிலா குயிலா? வரும்போது எந்த ட்ரெயினில் வந்தீங்க நீங்கள்? நாங்கள் வந்து டியூஸ்டே கிலோமீட்டர் போகணும். 4 கிலோமீட்டர் போகணும். கல் வச்சுட்டு அடிப்பேன். ஓகே வரட்டுமா? வரட்டும். அண்ணா உங்க பேர்? மகேஷ். சூப்பர். காடு எங்களுக்கு காடை வந்துட்டுருக்காரு கையில் வில்லோட, ராமர் மாதிரி. ரிட்டர்ன் வந்துக்கிட்டுருக்கோம். மணி 11 ஆகுது. நடக்க முடியாமல் நடந்து வந்துகிட்ருக்கோம். டயர்டாயிட்டோம், வெயில் வந்துச்சு வேறு.
மகா நீ ஒன்று இன்ட்ரோ பண்ணிக்கோ. என் பேர் மகி. எந்த ஊர்? மகாதேவ். மகாதேவ். எந்த ஊர்? திருவேண்டரம் வட்டியூர்காவு. சூப்பர். அங்கே இருக்கு போர்டு நாற்ற மாட்டோம். போங்க, மணி 12 ஆகுது. கேம்ப் ஒன்று வந்திருக்கோம். இப்போ தான் பாதி பேர் கிளம்பி போகிறாங்க. வெயில் மண்டையை பொழக்குது. ஓகே, என்ன கால் பேண்ட் கலரோட விட்டுட்டீங்க? உங்கள் காலில் நிறைய அழுக்கு இருக்கு, அதான் வந்துச்சு. ஒரு மிச்சர் தூக்கி போடு. போடு 4-5 போடு. இல்லை, நொறுக்கி போடணும். இங்கே உட்காந்து கையில் கொடு, நான் நொறுக்கி போடுறேன். போட போகிறேன். ஒன்று சாப்பிடுது நல்லா. மழை டைமில் தான் பொதுவாக அதிகமாக இருக்குது. நண்டு இறாலாம் இருக்குதுப்பா அதில். ഇവിടെ ഇന്ന് ഇവിടെ நீ 1 மணி ஆச்சு ബസ് ഉണ്ട്. வந்துட்டேன் பேஸ் கேம்புக்கு. 2 மணிக்கு பஸ்ஸுன்னாங்க. 6 മണിക്ക് ആവുമായിരിക്കും. 1:55 2 சொன்னாங்க. போயிட்டு சாப்பிட்டு விட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் நடக்கணும் பஸ்ஸு பிடிக்க. രാവിലെ കുത്തി കാറ്റത്ത് പറഞ്ഞു കേട്ടോ. வந்துட்டோம். ஆமாம், முடியல. ഹലോ ഹലോ. சிக்னல் கட்டாயா? கிளம்பிட்டோம். மணி 1:10 ஆகுது. எவ்வளோ கார் கிடக்கு பாருங்கள் இன்றைக்கி போகிறதுக்கு. அவங்கெல்லாம் அடுத்து எப்போ வரும் தெரியாது, பார்ப்போம். எவ்வளோ பஸ்ஸுக்கு சாரி எவ்வளோ காரு இங்கே மலையாளத்தில் பிரித்து போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்ட் போகணும். பஸ் ஸ்டாண்ட் சீக்கிரம் போனால் தான் பஸ்ஸை பிடிக்க முடியும். போகலாம். ஆரம்பிச்சிச்சா? இல்லை இல்லை. வழியாக கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இன்னும் பஸ் பிடிக்கிற இடத்துக்கு போகணும். இங்கே ஒரு ஃபால்ஸ் மாதிரி இருந்தது, நல்லா சத்தம் போடுது. அதான் எடுக்கலாம்ல. திரும்பி கரெக்டாக இன்னொரு பக்கம் இருக்குது, அங்கே தான் ஓட்டுது. அந்த அளவுக்கு மயக்க போட்டில் அவ்வளோ மாட்டோம். நம்ம ரூட் அந்த மாதிரி. செல்ஃபி தானே எடுக்கிறீங்க? இதில் செல்ஃபி வராது.
இந்த ட்ரிப் நல்லபடியாக முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ என்னால் முடிஞ்சதை வீடியோ கவரேஜ் பண்ணி ஃபுல்லாக போட்டிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் தெரிஞ்சதை க்ளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னமும் இந்த பஸ் போகிற ரூட்லாம் கொஞ்சம் அழகாக இருக்கும், அதையும் வீடியோ எடுத்துருந்தேன். செம்ம டயர்டுங்க. ஆனால் அந்த பஸ்ஸில் கை காலையை நீட்ட முடியல, நல்லா உட்காந்து வரணும். தேங்க்யூ கைஸ். இது ஒரு நல்ல ட்ரிப்பாக இருந்தது. நிறைய ஃப்ரெண்ட்ஸும் கிடச்சிருக்காங்க. பார்ப்போம். பாய். நீங்களும் கூட முயற்சி பண்ணுங்கள். அகத்தியரை போய் பார்க்கலாம், அகத்தியரை அது பண்ணலாம். நைட்டு பார்த்து